ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஏர்லி ஸ்டேஜ் இந்த மியூசிக் வந்து எந்த டைமில் நீங்கள் உங்களுக்குள்ளார வந்ததுன்றது ஆரம்பிக்கலாம்னு தோணும் சார். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது காரணம் எங்கள் அப்பா வந்து தப்லிஸ்ட். வீட்டில் ஒரு ஹார்மோனி இருந்தது, அதை வச்சுக்கிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். சில கச்சேரி ட்ராமா ஸ்கூல் படிக்கும்போதே எல்லாம் நடக்குது. இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்லேயே ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல. ஆமாம், கல்ச்சுரல் நடத்துவாங்கல்ல, ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ். அதுலேயே நாங்கள் வாசிப்போம். சபேஷன் ஹார்மோனியம் வாசிக்கிறப்பெல்லாம் நானும் ரிதம்ஸ் எல்லாம் வாசிப்பேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸை சொல்லுவாங்க நீங்கள் வாசிக்கலான்னு. அப்போ ஸ்கூல்லேருந்தே வந்துட்டோம் நாங்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு தப்லிஸ்ட். அவர் பெரிய சினிமாக்கெல்லாம் வாசிக்கல, அவர் ஒரு நார்மல் தப்லிஸ்ட் அவர். ஸோ எப்போவுமே அந்த ரிதம் வீட்டில் இருக்கும், அந்த தபலா வீட்டில் இருக்கும். இந்த சினிமா ஃபீல்டுக்கு தான் நாங்கள் கீபோர்ட் பிளேயராக வந்தோம். ஆனால் உண்மையாக அங்கே எல்லாருமே தப்லிஸ்ட் தான். அண்ணன் முதல் கொண்டு தேவாண்ணன் கூட தப்லிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. சபேஷ் தப்லிஸ்ட் தான், நான் தப்லிஸ்ட் தான், இன்னொரு பிரதரும் தப்லிஸ்ட் தான். அடிப்படை ரிதத்துலேருந்து வந்ததுனால தான் மியூசிக் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது அந்த ரிதம். எப்போவுமே வந்து ஒரு ரிதம், எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிதம் இருக்கும். ஹியூமன் பீங் எல்லாருக்கிட்டையுமே ஒரு டெம்போ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரோட்டில் ஏதாவது ஒன்று போகுது, கோயில் திருவிழாக்கா வச்சுட்டு போகிறாங்க, நம்ம கால் தானாகவே எல்லாருக்குமே அது நேச்சுரல். அந்த ரிதம் பீட்டு தான் அது மியூசிக் பீட்டும் இல்லை, அது ரிதம் பீட். ஸோ ரிதம் தான் பேசிக்கலாக ஒரு மியூசிக்கில் ஒரு வேணும்னாக்கா, ஒரு லெவல் வரணும்னாக்கா அதுக்கு ரிதம் பேசிக்கலாக வேணும். அதை நாங்கள் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டோம்.